Greet you in the mighty and matchless name of our Lord and Savior Jesus Christ. இன்றைக்கும் நம்ம விசுவாசத்தை குறித்து பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் வேறு டாபிக் எடுக்க போகிறேன் நான் நினச்சிருக்கேன். So far we have been seeing, discussing and studying Daniel, the book of Daniel. We will continue to do so. Today, for a change, faith, Daniel had faith. All the saints had faith. Daniel had tremendous faith. Because of faith, he went into the lions, then lions couldn't harm him. That kind of faith is terrific. இப்போ இயேசுநாதர் அவருடைய வாழ்க்கையில் சில ஃபெய்த்தாக உள்ள சம்பவங்களை நடத்தி காமிச்சார். அப்போ அவர் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். லெட் அஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு Mark 11th chapter, verse 22. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஃபெய்த்தை பற்றி அவர் சின்ன லெசன் எடுக்கிறாரு. ஜீசஸ் வாஸ் டீச்சிங். அடுத்த வசனமும் படிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். It will be created. இங்கே ஃபெய்த்னா என்ன? யார்கிட்ட ஃபெய்த் வைக்கணும்? Faith is an abstract thing. You can't see faith. Anybody, உலகத்தில் யாருமே ஃபெய்த்தை நான் பார்த்தேன்னு சொல்ல முடியாது. அதனால தான் அன்றைக்கி ஒரு டிபேட் பார்த்தேன் நான், சயின்ஸ் வர்சஸ் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு. சயின்ஸ், த எஃபெக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் யூ கேன் see. Whereas faith you can't see. Faith is supernatural, superior, very, very, very high standard. ஏனென்றால் it's connecting you with God, and also it's connecting you with the negative things also. If you have negative faith, விசுவாசத்தில் கோளாறு உள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா நெகட்டிவாக போவோம். விசுவாசத்தில் ஹெல்த்தியாக விசுவாசமாக இருந்தால், தேவனுக்குடைய காரியங்களில் விசுவாசமாக இருந்தால், தேவனுடைய காரியங்களோடு சம்பந்தப்படுத்தி அவரோடு இணைக்கிற புள்ளியை சென்று அடைவோம். அதாங்க போட்டிருக்கு. அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும், இந்த இடத்துல ஹீ நெவர் ஸ்பெசிஃபைடு இவங்க தான் பண்ணணும் முடியும்னு சொல்லலை. யாராக இருந்தாலும், இங்கே இருக்கிற ABC 26 letters or 100 people or 1000 people, யாராக இருந்தாலும் பாருங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, ஜஸ்ட் ஷோயிங் an எக்ஸாம்பிள். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மலையை காமிக்கிறாரு. நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். அதான் நான் சொல்கிறபடி தேவன் கேட்பார் அப்படின்னு நம்பினா, அதுக்குன்னு போய் ரோடில் இருக்க மலையெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்காதீங்க. மலைன்னு சொல்கிறது, we talk about even problems. பட் அந்த அளவுக்கு உங்கள் ஃபெய்த் வளரணும். It start and it will grow. So when your faith is very high, when you talk to the mountain, it will move. It has to move. Because அதுதான் சொல்கிறார், தேவன் சொல்கிறார். அவர் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்றாரு. ஏன்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு காரியத்தை செய்துட்டு தான் வந்திருக்கிறாரு. ரெண்டாவது, அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த காரியம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ, நெக்ஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஹேவ் ஃபெய்த். இதை பெற்றுக்கொள்வீங்கன்னு விசுவாசிங்க. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு இட் வில் பி கிரியேட்டட் ஃபார் யூ. இல்லை, ஆனால் உருவாக்கி தரப்படும்.
வேலை இல்லை, ஆனால் வேலை உருவாக்கி தரப்படும். ஒரு பிரச்சனை, என்னால் போக முடியல, எதுவுமே செய்ய முடியல, ஆனால் it will be done for you. Faith brings the impossible things into possibilities. இல்லாதவளை இருக்கிறவர்களுக்கு கூட அழைக்கிற தேவன் என்று அவர் பேர் இருக்கு. இந்த சம்பவம் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பார்ப்போம் கொஞ்சம். இந்த 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பல காலமாயிராதபடியால் அவர்கள் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இந்த இடத்துல வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். அவருக்கு பசி உண்டாயிற்று. அங்கே ஃபிக் ட்ரீ வந்து பார்க்குறாரு, ஃபிக் ட்ரீ செக் பண்ணுறாரு. ஆனால் இங்கே ஸ்பெசிஃபிக்காக வேர்ட் ஆஃப் காட் இஸ் டெல்லிங், அந்த ஃபிக் ட்ரீயோட டைமிங் இல்லை, பழக்காலம் இல்லை, ஆதலால் அது பழம் கொடுக்கல. அதோட சீசன் வரும், அப்போ தான் அது கொடுக்கும். நான் 2 நாளைக்கு முன்னால் உங்களுக்கு சொன்னது நினைவு இருக்கலாம். We don't have seasons. We can change seasons. Daniel changed seasons. Daniel says he believed in God changing seasons. இந்த இடத்துல இயேசு வந்து அந்த பழத்தை மரத்தை பார்த்துட்டு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறாரு, ஒன்றும் கிடைக்கல. உடனே அவர் வந்து பயங்கரமானவன்னு சொல்ல, அது வந்து இலைகளை அல்லாமல் வேறொன்று காணவில்லை. இது குவைட் நேச்சுரல், இது அக்கார்டிங் டு த நேச்சுரல் சயின்டிஃபிக் வேர்ல்ட். பட் சூப்பர் நேச்சுரல் சயின்ஸ், சூப்பர் சயின்ஸ் வேர்ல்ட் எக்ஸ்பெக்ட் சம்திங் டிஃப்ரெண்ட். அப்புறம் 14வது வசனம் பாருங்கள். அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் புசியாதிருக்க கடவன். கனியே புசியாதிருக்க கடவன். கனி இனிமே வராது. இங்கே God is trying to teach a supernatural lesson. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு சூப்பர் நேச்சுரல் லெசன் God is trying to teach. உன்னல் கனி கூட இனிமேல் கனியே வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான் சொல்லிட்டு போனார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இது அவங்க கேட்கணும்னு தான் சொல்கிறாரு. கொஞ்சம் தள்ளி போய் கூட சாப்பிட்ருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது மரத்தை இருக்கலாம், இல்லாட்டி அந்த இடத்துல மரம் இல்லாமலும் இருந்திருக்கலாம். ஆனாலும் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நமக்கும் ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த சம்பவமே நடந்து இருக்கிறது. அப்போ இனிமேல் உங்கள்கிட்ட யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். தட் மீன்ஸ் ஃபுல்லாக அர்த்தத்தை சொல்லலை அவர் அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டார். சரி, அப்புறம் வந்து பாருங்கள் 15. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து. இது ஆக்சுவலாக இது எனக்கு இது ரொம்ப ஒரு முறை நான் ஐ திங்க் இன் 2006 or 2007 அந்த அந்தமான் தீவுகளுக்கு போயிருந்தேன். அப்போ என்னை ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் கூப்பிட்ருந்தாங்க. எனக்கு உண்மையாக இந்த வசனம் ப்ராக்டிக்கலாக பார்த்தேன். நாங்கள் எல்லா சபை விசுவாசிகளும் வந்து சர்ச்சில் உட்காந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த போதகர் ஐயாக்கிட்ட கேட்டேன், ஐயா இது என்னது பைபிளில் போட்டதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இங்கெல்லாம் வழக்கம் அப்படி தாங்க, அவங்க கொடுக்குறத நம்ம வாங்கிக்கணும். இங்கேருந்து இங்கே தான் பண்ட மாற்று முறையே செய்வாங்க. பாருங்கள், அது எந்த காலத்துலேருந்து இருக்குது, இயேசுநாதர் காலத்துலேருந்து இருக்குது. தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களை மட்டும்தான் கவனிக்கணும், அங்கே வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொருத்தரும்
எந்த நோக்கத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம்? தேவனுடைய ஆலயம்னு சொல்கிறோம், ஆனால் எந்த நோக்கத்தோடு போகிறோம்? சில பேர் மாப்பிள்ளை பார்க்க பார்ப்பாங்க, சில பேர் பொண்ணு பார்க்க போவாங்க, சில பேர் எல்லாவித வியாபார நோக்கத்தோடு பார்ப்பாங்க. சில பேர் கேட்பாங்க, பிரதர் எங்கள் வீட்டில் ஒரு கார் விற்க போகிறேன், வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஐயா, நீ கார் விற்கிற இடமும் கார் வாங்குகிற இடமும் தேவனுடைய ஆலயம் கிடையாது. இதை நான் சொன்னேன், என்னை திட்டுவீங்க, பரவாயில்ல திட்டிக்கோங்க, ஆனால் உண்மையை சொல்கிறேன்.